பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். Lamentations chapter 3 verses 22 and 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நாம் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினாலே. ஆமேன். அது எத்தனை பேர் நம்ம ஒத்துக்கொள்ள முடிகிறோம்? ஆண்டவருடைய கிருபை தான் என்ன நிர்மூலமாகாமல் இருப்பதுக்கு காரணம். எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவ்வளோ வந்தாலும் பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு நிர்மூலமாகி போய்விடவில்லை. இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம இந்த நாளை ஃபேஸ் பண்ணுகிற அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவருடைய கிருபையை நம்ம தியானித்தா அப்படியே தியானித்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை, நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாங்க, அப்படி என்ன நன்மை நம்மக்கிட்ட இருந்துச்சு, ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன நன்மை இருந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கும் நம்மளுடைய சின்ன சின்ன நீதிக்கும் கம்பேரே பண்ண முடியாது. நம்ம ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் நல்லா ப்ரே பண்ணுறேன், நான் காலையிலே எழும்பி ஜெபிக்கிறேன், நான் அதை பண்ணுறேன், இவ்வளோ கொடுக்குறேன் ஏழைகளுக்கு, இந்தந்த ஊழியத்தெல்லாம் நான் செய்கிறேன், இவ்வளோ நான் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன் என்னைய, அப்படிலாம் நம்ம நிறைய நம்ம சொல்லலாம். ஆனால் அது ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. நம்மளுடைய எந்த கிரியைகளும் நம்மளுடைய எந்த நீதியும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய ஜீரோவாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம இன்னைக்கு நிர்மூலமாகவில்லையே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க எவ்வளோ தவறுகளை நம்ம செய்திருக்கிறோம், எவ்வளவோ காரியத்தில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ காரியத்தில் நம்ம கட்டளைகளை மீறி நடந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ அதை செய்யலைனாலே உனக்கு பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எனக்கு ஒருத்தரை பார்க்கும்போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, ஆனால் நான் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அதுக்கே பாவம் தான். அவ்வளோ காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் நம்ம செய்திருப்போம், செய்யக்கூடாததை செய்திருப்போம், செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யாமல் விட்டுருக்கிறோம். நம்ம தெரிந்து செய்த பாவங்கள், துணிகரமாய் செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் நம்ம நிர்மூலமாகலை. ஆண்டவருடைய கோபங்கள் நம்மளை அழித்து விடவில்லையே. அன்றைக்கி சோதோம் கொமோரா இன்னமும் எத்தனையோ பேரை நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஆண்டவர் அழித்து போட்டார். ஆண்டவருடைய கோபத்தில் அவங்கெல்லாம் பற்றி எறிந்தார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். உடனே தண்டனை. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அனனியா சப்பிராள்னு கொடுத்து வருது இல்லையா, அந்த போர்ஷனில் பார்த்தா அவங்க அவங்களுடைய பங்கெல்லாம் விற்று ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சாங்க, ஒரு பகுதியை அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க, ஒரு பகுதியை வச்சுட்டு மற்றதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அது எப்படின்னா 10% அவங்களுக்கு வச்சுக்கிட்டு 90% அவங்க ஆண்டவர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ரேஷியோவில் தான் அவங்க செஞ்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களே மறித்து போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு நம்ம 90% வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு 10% கொடுக்கறதுக்கு கூட நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? ஆனாலும் நம்மெல்லாம் மறித்து போகலையே. நம்ம எத்தனை தடவை தவறு ஆண்டவருக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாலாம் நம்ம எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறோம். யாராவது ஒருத்தங்க, ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரல, இல்லை ஏன் இதுக்கு வரலன்னா உடனே துணிகிறோமா ஏதோ ஒரு பொய்யை நம்ம சொல்லிடுறோம். அது யோசிக்கிறோமோ இல்லையோ அப்படி டக்குன்னு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளோட இமேஜை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனை தடவை பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் அழிக்கவே இல்லையே. அன்றைக்கி அவங்க அதே நிமிஷத்தில் அழிந்து போனாங்களே, ஆனால் ஆண்டவர் நம்மளை அழிக்கலையே. பிரியமானவர்களே, நம்ம பெரிய நீதிமானா யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாரை விட நம்மெல்லாம் பெரிய நீதிமான்களானா ஒன்றுமே இல்லை. நமக்கு தான் தெரியும் நம்ம நிலைமையை, ஆண்டவருக்கும் நமக்கும் தான் தெரியும் நம்ம எவ்வளோ பலவீனமானவர்கள் என்பதை கர்த்தரும் நாமும் தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம நிற்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், ஆண்டவர் நம்ம மேலே வைத்த கிருபை. ஹல்லேலூயா. தேவன் நம்ம மேலே வைத்த கிருபை அது அளவிட முடியாத ஒரு கிருபை. அதனுடைய ஆழத்தை நம்மளால் புரிந்து கொள்ள
முடிவதே இல்லை. நம்மளை விட எத்தனையோ பேர் பலவான்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்மார்ட் பீப்புளெலாம் இருக்கிறாங்க, எல்லா தாளந்துகளை படைத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை கையில் எடுத்து யூஸ் பண்ணுறாருனா இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை நினைத்து இந்த காலை வேளையில் அப்படியே கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அருமையாக அவருடைய இரக்கங்கள் அதுக்கு முடிவே இல்லை, அதுக்கு ஒரு முடிவுன்றதே இல்லை. இன்றைக்கி நமக்கு இறக்கம் இருக்குது, ஆனால் இந்த இறக்கத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு முடிவு இருக்குது. நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம பொறுமைக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குது. நம்ம இறக்கமாக இருக்கிறோம், நம்ம இறங்குறோம், நம்ம சில காரியங்களை செய்கிறோன்னா அதுக்கெல்லாம் முடிவு இருக்குது. நம்ம ஹெல்ப் பண்ணுறவங்க நமக்கு விரோதமாலாம் வந்துட்டாங்கன்னா நம்ம அடுத்தது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா அப்படின்னா அதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான். ஆனால் தேவன் ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவு என்பது இல்லையே. கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு காலை வேளையிலையும் ஒவ்வொரு அதிகாலை ஜெபத்திலையும் நம்ம வரும்போது அப்படியே கண்ணை முழிக்கும்போது அவனுடைய கிருபை புதுசாக அப்படியே நம்மளை வந்து டச் பண்ணுது. ஆண்டவருடைய இரக்கம் நம்மளுக்கு புதுசாக ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்படி போய் புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குற மாதிரி ஒரு நியூ ஐட்டமை நம்ம வாங்கும்போது அது எப்படி இருக்குது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வீட்டிலேருந்து ஒரு காய்கறியை நீங்கள் பறிக்கிறீங்கன்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு அதோடைய ஃபீலிங்கே அது ஒரு வித்தியாசம். அந்த மாதிரி ஆண்டவருடைய கிருபையும் இரக்கங்களும் ஒவ்வொரு காலை தோறும் அது புதியதாய் காணப்படுகிறது. புது கிருபையை நம்ம காலையில் பெற்றுக்கொள்கிறோம். நேற்று உள்ள கிருபையில் இன்னைக்கு நான் வாழ முடியாது என்பதை கர்த்தர் அறிந்தபடினால எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது கிருபையை வச்சிருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் நம்ம போகும்போது ஆண்டவரே இந்த நாளில் என்னை ஆசீர்வதிங்க, இந்த நாளில் நீங்கள் தான்ப்பா என்னை நடத்தணும், எனக்கு நிறைய காரியம் இருக்குது, இன்றைக்கி நான் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் எனக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குப்பா, என் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அப்படியே ஒரு நியூ கிரேஸ், அப்படியே நியூ மர்சிஸ் அப்படியே நம்மளுக்கு கொடுக்குறாங்களே. அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் அப்படியே நம்ம அந்த நாளை திரும்பி பார்த்தோன்னா, அப்பா இந்த நாளை நான் எப்படி கடந்தேன், உங்களுடைய கிருபையினால் மாத்திரமல்லவா நான் கடந்தேன். எத்தனையோ நேரத்தில் நான் துவண்டு போனேனே, நான் பயந்தேனே, நான் திகைத்தேனே, நான் பதட்டம் அடைந்தேன் ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய கிருபையாக என்னை காத்துக்கிட்டீங்களே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த டே எனக்கு நடத்தி கொடுத்தீங்க ஏசப்பா. எவ்வளோ நேரங்கள் பயந்த ஆண்டவரே, ஆனால் நீங்கள் என் கூடவே இருந்தீங்கப்பா அப்படின்னு நினைத்து பார்க்கும்போது உண்மையாய் இந்த வசனங்கள் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையாக இருக்குல்ல. கர்த்தருடைய கிருபை காலைதோறும் அது புதியவைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய உண்மை அது பெரியதாக இருக்கிறது. ஹிஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் எவ்வளோ உண்மையாக இருந்தாங்களோ, நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்முடைய பேரண்ட்ஸுக்கு உண்மையாக இருந்தது போல் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு உண்மையாக இருக்கிறாங்க. எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக ஆண்டவர் இருக்கிறாங்க. நம்ம கூட உண்மையே இல்லாமல் எத்தனையோ நேரங்களில் இருக்கிறோம், ஆனால் கர்த்தரோ உண்மையாக இருக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?